இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சாதாரண மனுஷரை பற்றி இல்லை. 100 வருஷமாக மக்களுக்காக வாழ்ந்து இப்போது நம்மளை விட்டு பிரிந்த ஒரு நவீன கக்கன் தோழர் நல்லக்கண்ணு ஐயா பற்றி தான். அரசியல்னாலே கோடி கோடியாக சேர்த்து வைக்கிறதுன்னு நினைக்கிற இன்னைக்கு சூழலில் கட்சி கொடுத்த 1 கோடி ரூபாயை கட்சிக்கே திருப்பி கொடுத்த ஒரு தூய்மையான தலைவர் அவரோட வாழ்க்கை பயணத்தை ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. 1925 தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டத்தில் தான் நல்லக்கண்ணு ஐயா பிறந்தார். சின்ன வயசுலேருந்தே அடக்குமுறைக்கு எதிராக போராடுற குணம் அவருக்கு இருக்குது. 18 வயசில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்தார். சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனார். ஜெயிலில் போலீஸ் பண்ண டார்ச்சர் எல்லாம் சொல்ல வார்த்தையே இல்லை. ஒரு போலீஸ் அதிகாரி அவரோட மீசையை சிகரெட் வச்சு சுட்டுட்டாரு. அந்த வழியில் அவர் எடுத்த முடிவு தான் இனி மீசையை வச்சுக்க மாட்டேன்னு. அதை கடைசி வரைக்கும் அவர் மெயின்டைன் பண்ணார். கட்சி தடைப்பட்ட காலத்தில் 7 வருஷம் தலைமறைவாக இருந்தார். அதுக்கப்புறம் 25 வருஷம் விவசாய தொழிலாளர் சங்க தலைவராக இருந்து விவசாயிகளுக்காக குரல் கொடுத்தாரு. சிபிஐ கட்சியோட மாநில செயலாளராக 13 வருஷம் இருந்தார். ஆனால் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் அவரோட சைக்கிள் மற்றும் பஸ் பயணம்தான் அவரோட அடையாளம். மக்கள் மேலே இருந்த பாசத்தால் தாமிரபரணி மணல் கொள்ளையை தடுக்க கோர்ட்டில் தனியாக போராடி வின் பண்ணார். அவரோட நேர்மைக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா, அவரோட 80வது பிறந்த நாளுக்கு கட்சி மூலமாக வசூல் பண்ண 1 கோடி ரூபாயை அந்த மேடையிலேயே கட்சிக்கே திருப்பி கொடுத்துட்டாரு. அதே மாதிரி தமிழக அரசு தகைசால் தமிழர் விருது கொடுத்து 10 லட்சம் கேஷ் கொடுத்தாங்க. அதையும் முதல்வர் நிவாரண நிதிக்கு திருப்பி கொடுத்துட்டாரு. சொந்தமாக ஒரு வீடு கூட இல்லாமல் சிஐடி நகரில் ஒரு சின்ன வாடகை வீட்டில் தான் கடைசி வரைக்கும் வாழ்ந்தார். கடைசியாக 101வது வயசில் மூச்சு திணறல் காரணமாக ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அட்மிட் ஆகி இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு. இந்த காலத்து அரசியல்வாதிகளுக்கு அவர் ஒரு பெரிய லெசன். அவரோட நேர்மை நமக்கு எப்போவுமே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். தோழன்ற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் அவர் தான். அவருக்கு நம்ம சேனல் சார்பாக ஒரு பெரிய சல்யூட். சுதந்திரத்திற்கு பிறகு 1940 இறுதியில் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டிருந்த போது நெல்லை சதி திட்டம் என்ற வழக்கில் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இதற்காக அவர் பல ஆண்டுகள் சிறையில் இருந்தார். அந்த சிறிய வயதிலேயே கொள்கைக்காக தூக்கு மேடைக்கும் அஞ்சாத வீரராக அவர் அப்போ இருந்தார். அவர் ஒரு அரசியல்வாதி மட்டுமல்ல, ஒரு சிறந்த சூழலியல் ஆர்வலர். தாமிரபரணி ஆற்றில் மணல் எடுப்பதற்கு எதிராக நீதிமன்றத்தில் வாதாடி வெற்றி பெற்றார். இன்று அந்த ஆற்றில் ஓரளவாவது தண்ணீர் ஓடுது அப்படின்னா அதற்கு ஐயாவோட சட்ட போராட்டமும் ஒரு முக்கிய காரணம். அவர் 13 வருஷம் கட்சியின் மாநில செயலாளராக இருந்தப்ப கட்சி அவருக்கு வழங்கிய மிக குறைந்த ஊதியத்தை மட்டுமே அவர் எடுத்துக்கிட்டாரு. ஆடம்பரமான காரு வசதி எதையுமே அவர் எப்போதும் நாடியதில்லை. இன்னைக்கு அவர் வசித்த வாடகை வீட்டின் நிலைமை மிகவும் எளிமையானது. தமிழக அரசு முதல்ல தகைசால் தமிழர் என்ற விருதை உருவாக்கிய போது அதற்கு முதல் நபராக தேர்ந்தெடுக்கப்பட்டது அவர்தான். அந்த விருதோடு வழங்கப்பட்ட 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை அப்படியே மேடையில் அன்றைய முதல்வரிடம் கொரோனா நிவாரண நிதிக்காக வழங்கியது மிகப்பெரிய செய்தியானது. ஐயாவிற்கு வாசிப்பு மீது மிகப்பெரிய ஆர்வம் இருந்துச்சு. 100 வயதை தாண்டியும் கண்ணாடியின் உதவியோட உலக அரசியலையும் தமிழ் இலக்கியங்களையும் வாசித்து கொண்டே இருப்பாங்களாமா. வாழ்க்கை என்பது ஒரு தொடர் போராட்டம், அதில் அறிவு தான் ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாராமா. தடை செய்யப்பட்டிருந்த அந்த 7 வருஷத்தில் போலீஸ் கண்ணில் படாமல் இருக்க அவர் பல வேஷங்கள் போட்டிருக்காரு. ஒரு சமயம் பிணத்தை சுமந்துட்டு போகிற கூட்டமாக பிணம் தூக்குறவங்க மாதிரி வேஷம் போட்டு போலீஸ் செக் போஸ்ட்டை தாண்டியிருக்காரு. கொள்கைக்காக தன்னோட அடையாளத்தையே மறைச்சு வாழ்ந்த அந்த துணிச்சல் பெரிய விஷயம். சென்னை சிஐடி நகரில் இருக்கிற அரசு குடியிருப்பில் 1950 ஐயா வாடகைக்கு குடியிருந்தார். ஆனால் 2011 அங்கே அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்ட போகிறதா சொல்லி எல்லாரையும் காலி பண்ண சொன்னாங்க. நான் இத்தனை வருஷமாக இங்கே தானே இருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தை முதல்வர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா அவருக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் கிடச்சிருக்கும். ஆனால் சட்டம் எல்லாருக்கும் பொதுவானதுன்னு சொல்லி ஒரு சாதாரண மனுஷனை தன் மூட்டை முடிச்சுகளை தூக்கிட்டு அமைதியாக வெளியேறினார்.
அந்த எளிமையை பார்த்து சென்னை மக்களே கண்கலங்கினாங்க. அவரோட 80வது பிறந்தநாள் விழாவில் கட்சி கொடுத்த 1 கோடி ரூபாயை அவர் திருப்பி கொடுத்தது நமக்கு தெரியும். ஆனால் அன்னைக்கு அந்த மேடையில் அவர் வச்சிருந்த பை ரொம்ப பழசு. அங்கங்கே தையல் பிரிஞ்சு இருந்துச்சு. ஒரு கையில் கோடி ரூபாய் இருந்தாலும் கக்கத்தில் ஒரு கிழிந்த பை. இதுதான் நல்ல கண்ணு. தனக்காக ஒரு புதுப்பை கூட வாங்க தோணாத அளவுக்கு அவர் மக்களுக்காகவே யோசிச்சாரு. அரசு இவருக்கு கார் வசதி செஞ்சு தர்றதா பல முறை சொல்லியிருக்கு. ஆனால் கடைசி வரைக்கும் அதை அவர் ஏற்றுக்கல. பஸ்லையும் ஷேர் ஆட்டோலையும் தான் போவார். ஒரு முறை எலெக்ஷனில் நின்னப்போ கூட மற்ற வேட்பாளர்கள் காரில் வலம் வந்தப்போ ஐயா ஒரு பழைய சைக்கிளில் தான் வாக்கு சேகரிக்க போனார். விவசாயிகள் போராட்டத்தில் பல முறை போலீஸ்கிட்ட அடி வாங்கியிருக்காரு. ஒரு முறை கூட்டத்தில் தடியடி நடந்தப்ப மற்றவங்க ஓடுனாங்க. ஆனால் ஐயா அந்த இடத்துல அசைக்க முடியாமல் நின்று அடி வாங்கினாராமா. நாம் பயந்து ஓடுனா நம்ம மக்கள் பயப்படுவாங்கன்னு சொன்னாராம்.